வணக்கம் காணொளி நேயர்களே, நம்புங்கள் நடக்கும். அகம் பிரம்மாஸ்மி. சிவாய நமக. இதில் ஒரு ஜோதிட பாடல் ஒன்று கொடுத்துருக்கேன். அந்த பாடலை முதல்ல சொல்கிறேன். செய்யுங்காரி தனக்கதிகம் செவ்வாய் வலியது, செவ்வாயில் வெய்ய புதன் வலிவதனை விடவே அரசன் மிக வலியன், துய்ய அரசன் தன்னில் வெள்ளி வலியன், அவனில் சோமன் மிகும் பைய சசிக்கு கதிர் வலிது, பாணிவில் பாம்பே வலிதுன்னு சொல்லப்பட்டிருக்குங்க. இது இந்த பாடலுக்கு என்ன அர்த்தம்னா, அதாவது சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன், குரு இந்த கிரகங்களை விட பாம்பு கிரகங்கள் மிக வலிமையானதுன்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த பாடல்ல. இதை ஏன் நான் இப்ப சொல்ல வரேன், இந்த பதிவை ஏன் போடுறேன்னா, இந்த வருடம் பிறந்தது இல்லையா, பராபவ வருடம், இதுல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா கிரக நிலையை பாத்தீங்கன்னா பாம்பு கிரகத்துக்குள்ள எல்லா கிரகங்களும் மாட்டியிருக்கும். அதாவது ராகு வாய்ப்பகுதியாகவும் கேது வால் பகுதியாகவும் இருக்கு. இந்த கிரகத்துக்குள்ள, இந்த 2 கிரகத்துக்குள்ள தான் எல்லா கிரகங்களும் மாட்டியிருக்கும். இது ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் அமைப்பு. இதுல எந்த ஒரு அரசியல் நிகழ்வா இருக்கட்டும், வீட்டுல குடும்ப நிகழ்வாகட்டும், ஒரு பொது காரியங்களாகட்டும், ஒரு தனிப்பட்ட நிகழ்வா இருக்கட்டும், ஏதாவது ஒரு நிலையில குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். ஒரு நிலையான முடிவுக்கு வரவே முடியாது. நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லா இடமும் இருக்கும், எல்லா நிகழ்வும் இருக்கும். எங்கேயுமே ஒரு குழப்பமா தான் இருக்கும். எந்த ஒரு நிலையான முடிவுக்குமே வர முடியாது. இது கிரக நிலையோட அமைப்பு தான். இது பஞ்சாங்க ரீதியான பலன். ஒரு பொது பலனாக தான் சொல்றேன். நீங்க வேணா ஃபாலோ பண்ணி பாருங்க. இது அப்படியே தான் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கும். ஒரு நிலையான முடிவுக்கோ ஒரு தீர்க்கமான முடிவுக்கோ எதுவுமே இங்கே வராது. ஏதாவது ஒரு குழப்பத்திலே இருக்கும். இது எப்போ சரியாகும்னா, அதாவது ஆவணி மாசத்து ஆடி போய் ஆவணி மாசத்துக்கு பிறகு தான் சரியாகும். ஏன்னா ஆவணி மாசம் என்பது சிம்ம ராசியை குறிக்கும். சிம்ம ராசிக்குள்ள சூரியன் பயணிக்கு அதுல கேது இருக்காரு. அதுலேருந்து மாறி வரணும். அதாவது ஆவணிக்கு பிறகு ஆடி, ஆவணி, புரட்டாசின்னு சொல்லுவாங்க. அந்த புரட்டாசி மாசத்துக்குள்ள சூரியன் போகும் பொழுது தான் அடுத்த நிலை, ஒரு தெளிவான முடிவுக்கு எல்லாமே வர முடியும். அது வரலையும் இந்த உலகமாக இருக்கட்டும், இந்த உலக நாடுகளாக இருக்கட்டும், உள்ளூர் அரசியலாக இருக்கட்டும், வெளியூர் அரசியலாக இருக்கட்டும், வெளிநாட்டு அரசியலாக இருக்கட்டும், குடும்ப நிகழ்வுகளாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு குழப்ப நிலை கண்டிப்பாக இருக்கும். ஒரு சரியான முடிவுக்கே வர முடியாது என்பது இந்த கிரக நிலையோட அமைப்பு. அதாவது பாம்பு கிரகங்கள் வலிமை என்பதற்கு ஒரு சிறிய உதாரணம் தான் இது. நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். 8வது மாதம் முடிஞ்சு 9வது மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகுதான் அனைத்தும் சரியாக வரும். அதுவரை அனைத்து அரசியலிலும் சரி, அனைத்து தொழிலிலும் சரி, எல்லா இடத்துலையும் ஒரு குழப்பமாக தான் இருக்கும். ஒரு சரியான தீர்வுக்கே வர முடியாது. அதுவரை நாம் அமைதி காப்போம், பொறுமை காப்போம். அகம் பிரம்மாஸ்மி.